ஹாய் வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு. இது உங்கள் எம்ஜிடி. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தாவேகாவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேபாள், பங்களாதேஷ் இங்கெல்லாம் நடந்த மாதிரி தமிழகத்துலேயும் ஒரு புரட்சி, இளைஞர்கள் புரட்சி நடந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வுன்ற மாதிரி இந்த கரூர் சம்பவத்தை இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கார். அது தவறான செயல். என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ஜனநாயக நாட்டில் ஒரே ஒரு சக்தி தான் இருக்கு, பெரிய ஆயுதம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை சரியாக பயன்படுத்தினா எப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் அதில் அடிபணிஞ்சு தான் ஆகும். அதனால் அந்த இதை தான் நம்ம முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கணும். இளைஞர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணணும். இளைஞர்கள்கிட்ட அதை வீரியமாக கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அதாவது ரசிகர்களை ஓட்ட வங்கியாக மாற்றுறது தான் வேலையாக இருக்கணுமே தவிர, இளைஞர்களை புரட்சியாளர்களாக போராட்டக்காரங்களாக மாற்றுறதுக்கு அல்லோடே பண்ணக்கூடாது. இதில் இளைஞர்கள் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது போல் ஒரு தவறான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா அதுலேருந்து பேக் அடிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழகம் இது வரைக்கும் கண்ட வளர்ச்சி முழுசாக வீணாயிடும். அதுக்கப்புறம் இதிலேருந்து மீண்டு எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு ரொம்ப டைம் எடுக்கும். மாணவர்களாக அவங்க உடனே ஓட்டுரிமை கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஓட்டுரிமையை சரியான முறையில் யாருக்கு போடணும், என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு இது போல் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காதீங்க. அது ரொம்ப கெட்ட பாதையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இதுக்குன்னு இருக்கானுங்க, இதெல்லாம் இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு என்ன வேலை? இப்போ கரூர்லேயே நடந்த அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, இதுக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்திருக்கானுங்க உள்ள அப்படின்னு தகவல் வெளியே இருக்குது. அதனால் அதை பற்றி நமக்கு அவ்வளோ இல்லை. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. இளைஞர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு முடிவையோ இதையோ நம்ம விதைக்கக்கூடாது. ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கக்கூடாது. அப்படி அவர் போட்ட உடனே பல தரப்பில் இருந்தும் எல்லா பக்கத்தில் இருந்தும் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி நீங்கள் இப்படி ஒரு தமிழக இளைஞர்களை நீங்கள் தவறான வழியில் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி. அடுத்த செகண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை உடனே டிலீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே எடுத்துருவானுங்கள நம்ம ஆளுங்க. எதிர்கட்சிக்காரங்க இருக்கானுங்களே, அவனுங்க படு பயங்கரமான ஆளுங்க. அதனால் அவனுங்க உடனே அதை எடுத்து அதை சேவ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதை ஒரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவறான வழிகாட்டுதல்ன்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரி, அது விடுங்க. இப்போ இந்த சம்பவம், இந்த கரண்ட்டு கட்டுற சம்பவம் போல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம், இனிமேல் இப்போ தான் நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம உண்மையிலுமே நம்மலாம் ரொம்ப வெள்ளந்தியாக இருந்திருக்கோம் போல் இருக்கு நம்ம. ஏன்னா விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அவரோட மீட்டிங்லேயே அதை சொல்லியிருக்காரு. அப்பா, நான் இவங்கள நம்பி லைட்டு இதெல்லாம் போடலை, நான் ஜென்ரேட்டரை போட்டிருக்கேன், டீசல் செலவு என்னது எல்லாம் என்னோடது. ஏன்னா இதையும் கட் பண்ணுறதுக்கு இருப்பானுங்க. அதனால் ஜென்ரேட்டர்கிட்ட எப்போயுமே ஒரு 10 பேர் இருங்க, இல்லைன்னாக்கா அதை கட் பண்ணி விட்ருவானுங்கன்னு சொல்லி அவரோட மேடையிலேயே அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதிலேருந்தே புரியுது, இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல, காலகாலமாக நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காதிங்க. இன்னொன்று, நம்ம இப்போ சமீபத்தில் அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, மத்திய அரசு அந்த பக்கத்துலேருந்து, அதாவது பாஜக மற்றும் காங்கிரஸ் எல்லாமே இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இதை தவறை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுப்போன்னு. இப்போ காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற திமுகவுக்கு தலைவலி தொடங்கிருச்சு. ஏன்னா டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கிறது ராகுல் காந்தி. அப்படின்னும்போது இப்போ இவங்க ஒரு காயின் நவுத்துறாங்க காங்கிரஸை, எப்படியாவது தாவேகாவோட சேர்ந்துருவோம் அப்படின்னு பார்ப்போம். அதுலேயே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவோம். இது தமிழக அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது. பார்த்துக்குவோம். இது போன்ற கருத்துக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா?
தேங்க்யூ.